எவ்வளோ காணும் இப்போ? எத்தனை கொடியே ஒரு 100 கொடி காணும். பைப் மட்டும் தான் கட்டி, அதான் 1 கொடி பைப் 100 கொடியுமே காணுமா? என்னண்ணா சொல்கிறீங்க? ஒன்றும் 150 கொடி போட்டோம். கொடி மட்டும் தான் 100 கொடி தான் போட்டது. கொடி மட்டும் தான் காணும், வேற ஒன்றும் இல்லை. பைப்லாம் உடஞ்சிருக்கு. பைப்லாம் உடஞ்சிருக்கு. ஆமாம், சில பைப்லாம் காணும். பைப்பே வந்து பாதி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கொடியெல்லாம் விட உடஞ்சிருக்கு. ஓகே, அவ்வளோ வேற ஒன்று கம்பம் காணாம போயிருமா? இருக்கும். நான் இப்போ எண்ணி பார்த்தா சொல்ல முடியும். எவ்வளோ காணும்னு தெரியல. எல்லாமே ஓரங்கள் காணும், எல்லாமே கீழே கிடக்கு. எண்ணி பார்த்தா தெரியும். சிலதெல்லாம் கொண்டு போயிட்டு வந்திருக்காங்க. இல்லை எல்லாம் உடஞ்சி போயிருக்கு. சிலதெல்லாம் எப்படின்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும். எண்ணி பார்த்து எப்படி கிளைம் பண்ணுவீங்க நீங்கள்? காசு கேட்டு வாங்கணும், நம்ம தான் கேட்டு கொடுத்துருவாங்க. கேட்டு தான். கேட்டு. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேக ஆர்ப்பாட்டத்தின் போது கொடிகள் கட்டப்பட்டிருந்த இரும்பு பைப்புகளை காணவில்லை என்ற புகார் எழுந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ் வணக்கம். தாவேக கொடி கட்டப்பட்டிருந்த இரும்பு கம்பிகள் காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது தொடர்பான விவரம். பிரியங்கா வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கண்டன ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சி சேப்பாக்கம் பகுதியிலே நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சிக்கு நடிகர் விஜய், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், வந்திருந்த நிலையில அவருடைய வரவேற்புக்காக 150 கொடி கம்பங்கள் வைக்கப்பட்டிருந்தது. அதில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடிகளும் ஏற்றப்பட்டிருந்த நிலையில் அந்த கொடியை அரேஞ்ச்மெண்ட் செய்த அந்த உரிமையாளர் தற்போது புலம்பிக் கொண்டிருக்கிறார். 100 கொடிகள் காணவில்லை என்றும் 50க்கும் மேற்பட்ட கொடி கம்பங்கள் காணவில்லை என்றும் அவர் தற்போது புலம்பிக் கொண்டிருக்கிறார். ஆங்காங்கே அந்த கொடி கம்பங்கள் கீழே எங்காவது சிதறி கிடைக்கிறதா என்று அவர் தேடிக்கொண்டிருக்கின்றார். சில கொடி கம்பங்களை அந்த வந்த நிர்வாகிகள் உடைத்து வீசி இருக்கின்றார்கள். ஏன் இது போன்று பொறுப்பில்லாமல் அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்று அவர் தனக்குத்தானே புலம்பியபடி சாலை அந்த வீதியின் ஓரங்களிலே கொடி கம்பங்கள் எங்காவது இருக்கிறதா என்று தேடிக்கொண்டிருக்கிறார். சென்னை சேப்பாக்கம் அந்த விருந்தினர் மாளிகை அருகிலே ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு அருகில்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இங்கிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கொடி கம்பங்கள் இருமருங்கிலும் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் அந்த கொடி கம்பங்கள் தற்போது காணாமல் போயிருப்பதாக அந்த உரிமையாளர் தெரிவித்திருக்கின்றார். கொடி கம்பங்கள் எங்கே இருக்கிறது என்று காண முடியாமல் அவர் தொடர்ந்து தேடிக்கொண்டிருக்கின்றார். அந்த காட்சிகளையும் நாம் திரையில் பார்க்கின்றோம். திரையிலே நீங்கள் பார்ப்பது முன்பு காலையிலே ஏற்றப்பட்டிருந்த கொடிகள். தற்போது டிஷர்ட் போட்ட ப்ளூ நிறத்திலே டிஷர்ட் போட்ட நபர் உடைந்து போன கொடிகம்பங்களை கொண்டு வந்து தன்னுடைய அந்த குட்டி லாரி அந்த குட்டியானை என்று சொல்லக்கூடிய அந்த மினி லாரியில அவர் ஏற்றக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். பைப்புகள், கொடி கம்பம் போன்றவற்றையெல்லாம் உடைத்து தள்ளி இருக்கின்றார்கள். ஏற்கனவே பொது சொத்தாக இருக்கக்கூடிய சாலையினுடைய மையப்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த அந்த இரும்பு கம்பிகளை எல்லாம் அவர் தடுப்பு வேலிகளை எல்லாம் தகர்த்து எறிந்திருக்கிறார்கள். சாலையினுடைய மையப்பகுதியில் இருந்த பச்சை பசேல் என்று இருந்த செடிகளை எல்லாம் அவர்கள் மிதித்து பிடுங்கி எறிந்து நாசம் செய்திருக்கின்றார்கள். இவை அனைத்தும் விஜயை பார்க்க அவர்கள் முண்டியடித்துக் கொண்டு முன்னோக்கி சென்ற காரணத்தினால் நடைபெற்றது என்று சொன்னார்கள். ஆனாலும் கூட கட்சியினுடைய கொடி கம்பத்தை எதற்காக பிடுங்கி இரும்புகளை வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டும்? கட்சியினுடைய கொடி அது சாதாரணமாக அவரவர் பகுதியிலேயே கடையில் 50 ரூபாய் 100 ரூபாய் கொடுத்தால் வாங்கிக் கொள்ளலாம். கட்சியினுடைய ஆர்ப்பாட்டத்திற்காக ஏற்றப்பட்டிருந்த கொடிகளையே சொந்த கட்சியினர் எடுத்து சென்றது அந்த கட்சியினர் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அந்த கம்பிகளை எல்லாம் கொண்டு வந்து வாடகைக்காக நட்டு வைத்திருந்த அந்த உரிமையாளர் தற்போது வேதனையோடு தேடிக்கொண்டிருக்கிறார். இதற்கெல்லாம் காசாவது கொடுப்பார்களா இல்லையா என்று தெரியவில்லையே என்று புலம்பியபடி ஆங்காங்கே தேடிக்கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.